அஸ்ஸலாமு அலைக்கும்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. மோர் குழம்பு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி கீரை, ஒரு சின்ன பூசணிக்காய், ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு சில்லு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம், ஜீரகம், மோர், தேவையான அளவு மோர் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். இதை லேசாக வேக போட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருங்கம்மா. இது கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா நம்ம மோர் இது பண்ணுறதுனால வேகாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுறேன். இந்த தேங்காயையும் இந்த கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பருப்பு, கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கிறோமா. இது வேறு ஒன்றும் இல்லைம்மா. கருவேப்பிலை துவையை அரைச்சேன். மோர் குழம்புக்கு தொட்டுக்கிற கருவேப்பிலை துவையை அந்த மிக்சிலே போட்டுருவோம். இதை கழுவணும் தேவையில்லை. நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேம்மா. இந்த சமயத்தில் இந்த தேங்காயையும் கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் 3 அரைச்சிட்டு வந்துருக்கு. இதை போட்டு இந்த சமயத்தில் ஊற்றிடணும். ஊற்றிட்டோம்னா தான் நம்ம அந்த கடலைப்பருப்போடைய பச்சை வாடை போகும். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம தாளித்து இன்னொரு சட்டியில் மாற்றணும். நல்லா கழுவி ஊற்றிக்கங்க. நல்லா இதை அம்பிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாடைனா போனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சட்டியில் தேங்காய் எண்ணெயில் தாளித்து நம்ம மாற்றிக்கிறோம். இப்போயே கட்டியாக வந்துடுச்சா, நம்ம மோர் ஊற்றவும் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம மோர் ஊற்றினோம்னா நம்ம கொதிக்க விட மாட்டோம். அதனால் இதை நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாடை போகணும். இதை அப்படி கொஞ்சம் சிம்மில் கிடக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம இதை தாளிச்சிக்கிறோம். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில்மா அப்படி சிம்மில் கிடக்கு. இந்த நேரத்தில் பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும், பச்சை மிளகாவையும் வெள்ளைப்பூட்டையும் தூக்கி போட்டுருவோம். பச்சை மிளகாய் வெள்ளைப்பூட்டையும் தூக்கி இதில் போட்டுருவோம். அதுவும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் தாளித்து ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுமா. இந்த நேரத்துக்கு நம்ம கடுகு இதையெல்லாம் போட்டுக்கிறோம். கடுகு, வெங்காயம், பட்டை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டேன். எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. நல்லா இது பொரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி, பெருங்காயம், ஜீரகம் 3ஐயும் போட்டு நமக்கு நல்லா அந்த பச்சை வாடை, கடலைப்பருப்போடைய பச்சை வாடை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அங்கிட்டு கொதிக்க விடணும். சில பேர் லாஸ்ட்டில் அந்த தேங்காயையும் அந்த கடலைப்பருப்பையும் அரைச்சி விட்டுறாங்க. அப்போ அந்த கடலைப்பருப்போட பச்சை வாடை அடிக்கும், ஸ்மெல்லு இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் செவந்துடணும். நல்லா வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் இந்த ஜீரகமும் வெந்தயம், பெருங்காயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தூக்கி ஊற்றிடுவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பை அமர்த்திட்டு அதுக்கப்புறம் தூக்கி இதை ஊற்றிக்கிறோம் தான். ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சூப்பராக இருக்குமா. இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மோர் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நம்ம ஊர்லனா தயிர் இருந்துச்சுன்னா தயிர் மிக்சியில் போட்டு கடைஞ்சி அதை தூக்கி ஊற்றணும். இங்கே தேவையில்லை. இங்கே ரெடிமேடாக அப்படி விற்கிறதுனால நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போதும், இந்த அளவு போதும். நான் ஒரு 3 டம்ளர் மோர் ஊற்றிருக்கேன். இந்த நேரம் உப்பு எல்லாத்தையும் போடும். இதோடு நீங்கள் சுட வைக்கக்கூடாது. இதோட அடுப்பில் போடவே கூடாது.
சூப்பராக இருக்குமா. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.